நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் இன்னைக்கு நடந்தது ஒன்று. சரி, கதைக்குள்ளே போவோம். நைட்டு நம்ம படத்துக்கு போயிட்டு லேட்டாக வந்து படுத்ததுனால காலைல எழுந்திரிச்சிக்க ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் கேசரியை பார்த்துக்கிட்டே ரெக்கார்டு ஆப்ரேஷன்லாம் எழுதிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரெக்கார்டை முடிச்ச அவனு ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். ஆனால் அப்படியே மதிய உணவு முடிச்சுட்டு 2:30 மணிக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். அப்புறம் என்ன நேரம் எப்படி போணுச்சுன்னு தெரில. விளையாட முடிக்க 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் மெயின் மேட்ரு என்னன்னா, எத்தனை மேட்ச் போட்டோம்னே தெரில. அதில் கடைசியில் நடந்த 2 மேட்சை தவிர மற்ற எல்லா மேட்சுமே நம்ம தான் வின் பண்ணோம். லாஸ்ட் மேட்ச்சு ஃபுல் பண்ணு தான். ஆப்போனன்ட் டீமுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, யார் பேட்டிங் முடிக்கணும்னு. பேட்டை பிடிச்சி புறந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ விளையாட முடிச்சாச்சு. நானும் வந்து எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆறுச்சாமி அரைந்தோட ஒரு குட்டி உரையாடல் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கடல் நண்பரை கடுப்பேற்றிட்டு சும்மா சுற்றின்னு இருந்தேன். அதுக்கும் அப்புறம் நைட்டை சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு ஒரு குளியலை போட்டுட்டு நம்ம வின் பண்ண சந்தோஷத்தோட படுத்துட்ட நண்பர்களே. இப்போ என்ன கதைனா, இன்னைக்கு நம்ம ரெக்கார்டு எழுதலான்னு ஆரம்பித்தோம், ஆனால் எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு. நன்றி.